சீனாவில் தொடங்கி தற்போது உலக நாடுகள் பல கலக்கமடைந்துள்ள மர்மமான வைரஸ் பரவல் தொடர்பில் நாடொன்று கோவிட் கால கட்டுப்பாடுகளை மீளறிமுகம் செய்துள்ளது. திடீரென்று நாடு முழுவதும் பரவும் மர்ம வியாதியை கட்டுக்குள் கொண்டுவர சீன சுகாதாரத்துறை தீவிரமாக போராடி வரும் நிலையில் இந்தியாவின் கர்நாடகா மாகாணம் அதிரடி நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. HMPV வைரஸ் தொடர்பில் அறிகுறிகள் தென்பட்டால் பொது இடங்களை தவிர்க்குமாறு கர்நாடக அரசாங்கம் மக்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றது. அது மட்டுமன்றி கூட்ட நெரிசல் மிகுந்த பகுதிகளில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிய வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதுவரை HMPV வைரஸ் தொடர்பில் 3 பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய அரசாங்கம் உறுதி செய்துள்ளது. இதில் 8 மாத ஆண் குழந்தை மற்றும் 3 மாத பெண் குழந்தை ஆகியோர் பெங்களூரில் சோதனை செய்ததன் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த 2 மாத குழந்தை நோய்வாய்ப்பட்டு அகமதாபாத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றது. இதனிடையே கோவிட் கால கட்டுப்பாடுகளை மீளறிமுகம் செய்திருந்தாலும் பீதியடைய வேண்டாம் என்று இந்திய அரசாங்கம் மக்களை வலியுறுத்தியுள்ளது. இந்தியா மட்டுமன்றி உலக நாடுகள் பல HMPV வைரஸ் தொடர்பில் தற்போது தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனிடையே கொல்கத்தாவில் 6 மாத குழந்தையொன்று நவம்பரில் நோய்வாய்ப்பட்டதாக அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். இந்த நிலையில் HMPV வைரஸ் தொற்றால் 3 பாதிக்கப்பட்டுள்ளதில் அச்சப்பட தேவை இல்லை என்றே இந்தியாவின் சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கோவிட் போன்று காற்றில் பரவும் நோய் என்பதால் எந்த வயதினரும் பாதிக்கப்படும் ஆபத்து இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். குளிர்காலம் மற்றும் வசந்த காலத்தின் துவக்க மாதங்களில் வைரஸ் அதிகம் பரவும் வாய்ப்புள்ளதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சீனாவில் பரவி வரும் HMPV வைரஸ் தொடர்பில் இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். சீனாவில் அதிக எண்ணிக்கையில் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோவிட் போன்ற நோய் அறிகுறிகள் காணப்படுவதால் உலகம் முழுக்க கவலை எழுந்துள்ளது. சீனாவில் சிறார்கள் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்கள் HMPV வைரஸால் அதிகம் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். காய்ச்சல், இருமல், தொண்டைவலி, பலவீனம் மற்றும் தலை சுற்றல் போன்ற அறிகுறிகளுடன் பெரும் திரளான சிறார்கள் சீனா முழுவதும் குழந்தைகள் மருத்துவமனைகளை நாடி வருகின்றனர் என்றே தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உள்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளிலிருந்து திசை திருப்புவதற்காக இந்தியா மீதான குற்றச்சாட்டுகளை பயன்படுத்திக் கொண்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலக கோரிக்கை வலுத்து வருகின்றது. எதிர்க்கட்சிகள், மக்கள் மட்டுமன்றி அவர் சார்ந்த கட்சிக்குள்ளும் அவருக்கு எதிர்ப்பு வலுத்து வருகின்றது. கனடாவின் நிதியமைச்சரான கிறிஸ்டினா பிரீலேண்டும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் பதவி விலகினார்கள். ட்ரூடோ கட்சி தலைமையில் நீடிப்பாரா அல்லது பதவி விலகுவாரா என்பதை அறிவதற்காக அவருக்கு எப்படி அழுத்தம் கொடுப்பது என்பது குறித்து விவாதிக்க ட்ரூடோ சார்ந்த லிபரல் கட்சியின் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சமீபத்தில் கூட்டம் ஒன்றை நடத்தியதாக தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ விரைவில் பதவி விலகக்கூடும் என செய்திகள் வெளியாகியிருந்தன. அமெரிக்காவின் பெரும்பாலான கடற்பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு அகழ்வுக்கு தடை விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் திங்களன்று அறிவித்துள்ளார். பைடன் அறிவித்த தடையானது முழு அட்லாண்டிக் கடற்கரை மற்றும் மெக்சிகோவின் கிழக்கு வளைகுடாவையும் அதேபோல கலிபோர்னியா, ஒரிகான், வாஷிங்டன் மற்றும் அலாஸ்காவில் உள்ள பெருங்கடலின் ஒரு பகுதியையும் உள்ள பசிபிக் கடலையும் உள்ளடக்கியது. டொனால்ட் ட்ரம்ப் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது எரிவாயு செலவை குறைக்கும் முயற்சியில் உள்நாட்டு புதைப்படிவ எரிபொருள் உற்பத்தியை கட்டவிழ்த்து விடுவதாக உறுதியளித்திருந்தார். இந்த நிலையில் அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்பதற்கு இன்னும் சில நாட்கள் உள்ள நிலையில் இந்த பைடனின் மேற்கொண்ட புதிய நிர்வாக உத்தரவு வந்துள்ளது. எனினும் புதிய தடை எப்போது அமல்படுத்தப்படும் என்ற திகதி குறிப்பிடவில்லை. ட்ரம்ப் இந்த மாத இறுதியில் பதவியேற்கும் போது பைடனின் பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்ற கொள்கைகளை மாற்றியமைப்பதற்காக உறுதியளித்திருக்கின்றார். பைடன் 1953ஆம் ஆண்டின் வெளிப்புற கான்டினென்டல் லெப் நிலங்கள் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து வருகின்றார். இது ஜனாதிபதிகள் கனிம, குத்தகை மற்றும்
துளையிடுதலில் இருந்து பகுதிகளை திரும்ப பெற அனுமதிக்கின்றது. எவ்வாறெனினும் 2019 நீதிமன்ற தீர்ப்பின்படி முந்தைய தடைகளை ரத்து செய்வதற்கான சட்டபூர்வ அதிகாரத்தை சட்டம் அவர்களுக்கு வழங்கவில்லை. 2032 ஆண்டு வரை புளோரிடா கடற்கரையில் கிழக்கு மெக்சிகோ வளைகுடாவில் கடல் துளையிடல் உரிமைகளை விற்பனை செய்வதை தடை செய்ய ட்ரம்ப் இந்த சட்டத்தை பயன்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கனடாவின் எல்லை பகுதிக்குள் அத்துமீறி பிரவேசித்த சாரதியொருவரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். பிரிட்டிஷ் கொலம்பியா எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் இவ்வாறு குறித்த நபரை கைது செய்துள்ளனர். அமெரிக்க எல்லைப் பகுதியில் இருந்து கனடிய எல்லைப் பகுதிக்குள் குறித்த நபர் சட்டவிரோதமான முறையில் பிரவேசித்தார் என தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபரை கனடிய எல்லை பாதுகாப்பு முகவர் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அமெரிக்காவின் வாஷிங்டன் மாநில வாகன இலக்க தகட்டை கொண்ட வாகனம் ஒன்றை இவ்வாறு தடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எல்லை பாதுகாப்பு முகவர் நிறுவன அதிகாரிகளின் உத்தரவிற்கு கட்டுப்படாது வாகனத்தை செலுத்தியதாகவும் வாகன கட்டுப்பாட்டை இழந்து சிறு விபத்துக்குள்ளானதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேபாளத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இன்று காலை 6:50 மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.1 பதிவாகியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. நேபாளத்தின் லொபுசே என்ற பகுதிக்கு வடகிழக்கே 93 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நேபாளம் மற்றும் சீனா எல்லையருகே சன்குவசாபா மற்றும் தேபிள்ஜாங் என்ற பகுதியில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டு உள்ளது. இதனால் பல பகுதிகளில் கட்டடங்கள் குலுங்கியுள்ள நிலையில் இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் புதுடில்லி, பீகார் போன்ற மாநிலங்களிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வடகொரியா அதன் கிழக்கு கடற்பிராந்தியத்தை நோக்கி இடைநிலை தூர ஏவுகணையொன்றை 2 மாதங்களின் பின்னர் இன்று ஏவியிருக்கின்றது. எனினும் குறித்த ஏவுகணை ஜப்பானிய நேரப்படி இன்று மதியம் கடலில் வீழ்ந்துள்ளதாக ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் தென்கொரியாவுக்கு சென்றுள்ள நிலையில் இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இன்று காலை தென்கொரியாவின் பதில் ஜனாதிபதி ஷோய் சாங் மோக்கை சந்தித்து அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் கலந்துரையாடியுள்ளார். இதன்போது அவர் அமெரிக்காவுக்கும் தென்கொரியாவுக்குமான இருதரப்பு உறவுகள், கொரிய தீபகற்பகத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை தொடர்பில் விரிவாக ஆராய்ந்துள்ளார். இந்த நிலையில் வடகொரியா தற்போது ஏவுகணை சோதனைகளை பலப்படுத்தியுள்ளதாகவும் இன்றைய ஏவுகணை சோதனை தொடர்பான மேலதிக தகவல்களை அமெரிக்காவுடனும் ஜப்பானுடனும் பகிர்ந்து கொள்வதாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. அத்துடன் கடந்த மாதம் தென்கொரியாவின் பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஜனாதிபதி யூன் சுக் யோல் நடைமுறைப்படுத்திய அவசரகால ராணுவ சட்டத்திற்கு பின்னர் பல வாரங்களாக நாட்டை சர்ச்சைக்குள்ளாகிய அரசியல் சூழ்நிலைகளுக்கு மத்தியில் குறித்த ஏவுகணை சோதனையை வடகொரியா நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.